அன்பு உள்ளங்களுக்கு அடியேன் பணிவான நமஸ்காரம். மதுரை சித்திரை திருவிழா உலக புகழ் பெற்றது என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 10 நாட்களுக்கு மேல் கோலாகலமாக எள் போட்டால் எள் விழாத அளவு கூட்டத்தோடு திருவிழா வைபவம் களை கட்டும். மாசி வீதியில் திரும்பிய விடமெல்லாம் மனித தலைகள். இதெல்லாம் இந்தியாவில் மட்டும்தாங்க சாத்தியமாகும். எல்லா சடங்கு சம்பிரதாயங்களிலும் ஆன்மீகத்தோடு அறிவியலும் புதைந்து கிடக்கின்றன. அதை நாம் உயிர்த்து உணர வேண்டும். இளம் சிறார்களுக்கும் இன்றைய தலைமுறைகளுக்கும் இப்படிப்பட்ட விழாக்களில் கலந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பெற்றோர்களும் பெரியவர்களும் உணர்த்த வேண்டும். சரி, இப்போ அடியேன் போன அபரஞ்சி காணொலியில் பெரியாழ்வார் கள்ளழகர் பற்றி சொல்கிறேன் என்று முடித்திருந்தேன் அல்லவா? அந்த ரகசியம் இதுதாங்க. பெரியாழ்வார் பற்றி தெரியாதவங்களே கிடையாது. ஆண்டாள் நாச்சியாரை வளர்த்து பெருமாளுக்கு திருமணம் செய்து வைத்து இறைவனுக்கே மாமனார் ஆனவர். ஆண்டாளை மணக்கோலத்தில் அழைத்து வந்து அவள் பெருமாளுடன் ஐக்கியமான பிறகு பெரியாழ்வாரை தனிமை மிகவும் வாட்டியது, முதுமையும் சேர்ந்திருந்தது. எனவே இனிமேல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எனக்கென்ன வேலை? நான் திருப்பதி சென்று பாலாஜியின் திருவடிகளை சேவித்து அங்கேயே எனது இறுதி மூச்சை விடுவேன் என்று உறுதி பூணுகிறார். அப்போது ஏழுமலையான் அவர் கனவில் தோன்றி அவரது நோக்கம் என்னவென்று கேட்க, எம்பெருமானே, என் இறுதி மூச்சு உள்ளவரை உன் திருவடியை சேவித்து சேவை செய்து காலத்தை கழிக்க ஆசைப்படுகிறேன் என்றதும் திருவேங்கடமுடையான், ஆழ்வாரே, என்னையும் விட பெரியவன் ஒருவன் அழகர் கோயிலில் உரைகின்றான். நீவீர் அங்கே சென்று அந்த சுந்தரராஜ பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு அங்கே இருப்பதே சாலச் சிறந்தது என்கிறார். திடுக்கிட்டு கண் விழித்த பெரியாழ்வார் உடனே மதுரையை நோக்கி புறப்பட்டார். அழகர் கோயிலுக்கு வர்றார். சுந்தரராஜ பெருமாளை சேவிக்கிறார். ஏறத்தாழ 6 ஆண்டுகள் அங்கே இருந்து அனைத்து விதமான கைங்கரியங்களையும் செய்து முக்தி அடைகிறார். அவரோட நினைவிடம் அழகர் மலை அடிவாரத்தில் இருக்கிறது. நேயர்களே, மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி அபரஞ்சி தங்கம் பற்றியும் பெரியாழ்வார் பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோஸை நீங்களும் உங்கள் குழுக்களில் பகிர்ந்து மகிழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.